Exercise 7.2 second sum. A cylindrical glass with a diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm and height is 4 cm is immersed completely. Calculate the rise of water in the glass. ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இருக்கிற டம்ளரில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற ஒரு மெட்டலை உள்ளே போடுதான். போட்டோன்னா தண்ணியோட ஹைட் கண்டிப்பாக ரைஸ் ஆகும்ல. அந்த வாட்டர் எந்த அளவு ரைஸ் ஆகும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், இதோட வால்யூமுக்கு தக்கன ஹைட்டு கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். அந்த இன்க்ரீஸிங் ஹைட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதாவது நியூ வால்யூம், ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது. நியூ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் equal to volume of water first present in the glass plus அந்த cylindrical metal போட்டதுனால அந்த cylindrical metal ஓட வால்யூம் ரெண்டே பேட் ஆயிருக்கும் தானே. நியூ வால்யூம் ஆஃப் சிலிண்டரிக்கல் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல தண்ணி இருக்கிறப்ப எவ்வளோ வால்யூம் இருந்ததோ அது கூட இந்த மெட்டலை உள்ளே போடுறதுனால உள்ள வால்யூம் ரெண்டையும் சேர்த்தா கிடைக்கிறதா புது வால்யூம். வால்யூமுக்கு πr²h தான். இதோட ரேடியஸ் வந்து டைமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். இதுக்கு சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. இது R2 எடுத்துக்கிடுவோம், இதை H2 எடுத்துக்கிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் சரியா. நியூ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன்றுடைய ஃபார்முலா πr1² H1 ப்ளஸ் πr2² H2. ஓகே, நியூ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு அது எகெயின் ஃபார்முலா πr² H1 H2. இதை வெறுமனே Hன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எல்லா டேர்ம்லையும் பை இருக்குது. ஸோ பை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். R வந்து 10 தான். 10 × 10 × H is equal to R1 10 தான் எடுத்துருவோம். 10 × 10 × H1 மட்டும் என்ன அப்ளை பண்ணுவோம், 9 H1 எடுத்துருவோம். ப்ளஸ் R2² வந்து 5 × 5 × 4. இந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். புதுசாக அந்த கிளாஸோட வாட்டர் லெவல் height is equal to இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 100 900 ப்ளஸ் 25 × 4 ஒரு 100 டிவைடட் பை ஒரு 100. இங்கே 1000 பை 100 கட் கொடுத்தா 10. அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன கிடைக்குதுன்னா 10 சென்டிமீட்டர். இது வந்து நியூ ஹைட். ஆல்ரெடி அதில் 9 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தது. அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை உள்ளே போட்டதுனால 9 இருந்தது 10 மாறி இருக்கு. அப்போ இன்க்ரீஸிங் ஹைட் எவ்வளோ, இன்க்ரீஸிங் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10ல் இருந்து 9 மைனஸ் பண்ணால் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஹைட் மட்டும் கூடியிருக்கு. ஒரு டம்ளருக்குள்ளே ஒரு மெட்டலை போட்டதுனால 1 சென்டிமீட்டர் ஹைட்டு கூடியிருக்கு. இந்த சம்பளம்